இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவிகளிடம் சேட்டை, போலீஸ் உத்தியோகஸ்தர் நையப்புடைப்பு. அரச ஊழியர் சம்பள உயர்வு குறித்து வெளியான தகவல். கனடா மோகத்தால் யாழ்ப்பாண தம்பதிக்கு நேர்ந்த கதி. 77 ஆண்டுகால மரபினை மாற்றிய ஜனாதிபதி அனுர. கனடாவில் பரபரப்பு சம்பவம், தலைகீழாக கவிழ்ந்து பயணிகள் விமானம் விபத்து. தொடர்பென விரிவான செய்திகள். முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் மதுபோதையில் சிவில் உடையில் அத்துமீறி நுழைந்து பாடசாலை மாணவிகளிடம் தவறாக நடக்க முயற்சி செய்த நிலையில் நையப்புடைக்கப்பட்டுள்ளார். போலீஸ் உத்தியோகஸ்தர் மதுபோதையில் முல்லைத்தீவு ஜோகபுரம் பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து மாணவிகளை மலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்ட போது அங்கிருந்தவர்களால் நையப்புடைக்கப்பட்டுள்ளார். பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை 3 மாணவிகளுடன் இவ்வாறு தவறாக நடக்க முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிர்ந்து போன மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் போலீஸ் உத்தியோகஸ்தருடன் முரண்பட்டுள்ளனர். அத்தோடு இச்சம்பவம் குறித்து மல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பெற்றோர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். 2025 வரவு செலவு திட்டத்தில் திட்டமிடப்பட்ட அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு குறித்து தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜேசிங்க விளக்கம் அளித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் அதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசு ஊழியர் சம்பள அதிகரிப்பு தொடர்பாக சிலர் பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக கூறியுள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட சம்பள அதிகரிப்புடன் அரச சேவையின் மிக குறைந்த மட்டத்தில் உள்ள PL1 பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 5,975 அதிகரிக்கும் என்றும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி கிராம உத்தியோகஸ்தர்கள் மற்றும் மருத்துவர்களின் சம்பளம் இவ்வாறு திருத்தப்படுவதாக தெரிவித்த பிரதியமைச்சர் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் மொத்த சம்பள உயர்விலிருந்து 7,500 ரூபாவும் மீதமுள்ள தொகையில் 30% தொகையும் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். போலி விசாவை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பி செல்ல முயன்ற தம்பதியொன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயதுடைய மனைவியும் 40 வயதுடைய கணவனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபர்கள் இருவரும் ஜப்பானின் நரிட்டா நகரத்திற்கு செல்வதற்காக நேற்றைய தினம் இரவு 8:35 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் சோதனை நடவடிக்கைகளுக்காக தங்களது ஆவணங்களை விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேக நபர்களின் ஆவணங்கள் குறித்து சந்தேகமடைந்த விமான நிலைய அதிகாரிகள் அதனை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன்போது விமான நிலைய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்களின் கனடா விசா போலியாக தயாரிக்கப்பட்டவை என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாவை தயாரித்துள்ளதாகவும் ஜப்பானின் நரிட்டா நகரத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவுக்கு செல்ல தயாராக இருந்தமையும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வரவு செலவு திட்ட சமர்ப்பிப்பின் போது கடந்த 77 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த மரபினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாற்றியமைத்துள்ளார். இலங்கையில் கடந்த 77 ஆண்டுகளாக வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கும் நிதியமைச்சர்கள் பின்பற்றி வந்த மரபு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பின்பற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழமையாக நிதியமைச்சர்கள் வரவு செலவு திட்ட ஆவணங்களை ரகசிய பட்டியொன்றில் போட்டு நாடாளுமன்றத்திற்கு
கொண்டு செல்வது மரபாகும். எனினும் இம்முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆவணப்பட்டியொன்றில் வரவு செலவு திட்ட ஆவணங்களை எடுத்து சென்று வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனடா டொரண்டோ விமான நிலையத்தில் விமானம் ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விபத்து உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 2:15 மணியளவில் கனடா டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விமானத்தில் 80 பேர் பயணம் செய்துள்ளதாகவும் விபத்தில் 15 பேர் வரை காயமடைந்துள்ளதோடு 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விமானம் தரையிறங்கும் பொழுது விபத்துக்குள்ளாகி தலைகீழாக புரண்டதுடன் விமானம் தீப்பிடித்துள்ளதாக கூறப்படுகின்றது. விபத்தை அடுத்து 2 ஓடுபாதைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய பகுதிகளில் பலத்த காற்று வீசியதாகவும் கடுமையான பனிப்பொழிவு நிலைமை காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் விபத்தின் போது விமானத்தில் 80 பேர் இருந்ததை மத்திய போக்குவரத்து அமைச்சர் அனிதா ஆனந்த் உறுதிப்படுத்தியுள்ளார். மின்னியாபோலிஸிலிருந்து டெல்டா ஏர்லைன்ஸ் விமானம் 4819 விமான நிலையத்தில் நடந்த விபத்து சம்பவத்தை நான் உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றேன். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாரும் உயிரிழக்கவில்லை. பயணிகளை நாங்கள் கவனித்து வருகின்றோம் எனவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் கடந்த வாரம் கனடாவில் புயல் காரணமாக வார இறுதி விமானங்கள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.